அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அமலுடைய இபாதத்துடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுப்பதற்கு காரணம் அல்லாஹ்வின் பக்கம் மனிதன் நெருக்கமாக நெருங்கணும் என்பதற்காக வேண்டி. எனக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கடமைகளில் ஒரு கடமை தான் நோன்புன்னு சொல்லக்கூடியது. அந்த நோன்பு ரமலானுடைய மாதம் ஏராளமான பகுதிகளை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பூர்த்தி செஞ்சிட்டோம். அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு எவ்வளோ நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளோ அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, கழித்த நாட்கள், எங்களை விட்டு முடிந்த நாட்கள் திரும்ப எங்களோட வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை. திரும்ப அந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. அந்த ரஹ்மத்துடைய மக்ஃபிரத்துடைய இந்த முடிந்த நாட்கள் இது எங்களோட வாழ்க்கையில் திரும்ப மீண்டு வராது. வரக்கூடிய காலங்கள், வரக்கூடிய வருடங்கள் இந்த பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கணும். ஆனாலும் கிடைக்குமா இல்லையா என்பதாக எந்த உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதம் கிடையாது. ஏன்னு சொன்னா, எங்கட எல்லாத்துடையும் கையில இருக்கக்கூடியது எங்கட பிறப்பு சான்றிதழ். எங்களுக்கு தெரியும், உப்பன சாத்திக்க பேர்த் சர்டிபிகேட் இது எங்கட கையில இருக்கி. நாங்க பிறந்தது எந்த ஊரு, எந்த வைத்தியசாலை, எந்த இடம்ன்றதெல்லாம் அதில் பதிவு செஞ்சிருக்கி. ஆனால் எங்கட வஃபாத்துக்கு பின்னால, மௌத்துக்கு பின்னால எங்களுக்கு அதை பார்க்க கிடைக்கா. எங்கட கைக்கு வராது. எங்கட குடும்பத்தார்கள், எங்கட பிள்ளைகள் எடுத்துக்கொள்வாங்க மரண சாத்திக்க டெத் சர்டிபிகேட். அல்லாஹ் எங்களுக்கு உலகத்தில் பாருங்க, பிறந்த நாளெல்லாம் எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கி. அது எங்களுக்கு விளங்குது. ஆனால் மௌத்துடைய நாள், வஃபாத்துடைய நாள் எப்போ வரும், எப்போ நடக்கும், எந்த சந்தர்ப்பம் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சிட்டா வாழவும் கஷ்டம், சாப்பிடவும் கஷ்டம், குடிக்கவும் கஷ்டம், எல்லாம் பயந்து பயந்து இருக்கணும். ஒருத்தர் எங்களை தாக்க வாராரு, எங்களை அடிக்க வாராரு, ஏதோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. எப்படி இருக்கும்? பயந்து பயந்து இருப்போம். உலகத்துல நாங்க பயப்படக்கூடியது ஒன்று தான் மௌத்துன்னு சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌத்த சுவைக்கணும். மனிதன் ஒன்றை சுவைக்கிறான்னு சொன்னா அது இனிப்பா இருக்கணும். கசப்பா உள்ளத்தை சுவைக்க இயலாது, அதை ரசிக்க இயலாது, அதை எடுக்க இயலாது. அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல மௌத்த சுவைக்க சொல்லி இருக்கிறான்? அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, ஒரு புலவர் மனிதனுடைய வாழ்க்கையில சுருக்கத்தை ஆப்பப்படுத்துறாரு. நாங்க பிறக்கப்பட்டது எதற்காக அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ரமலானுடைய காலம் வந்தா எதற்காக ஏற்பாடு செய்யறோம்? அமல் செய்யறோம், நோன்பு பிடிக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், zikr செய்யறோம், இஸ்திக்ஃபார் செய்யறோம், தௌபா செய்யறோம், சதகா கொடுக்கிறோம். அத்துணை அமலும் எதுக்கு? எதுக்கு? நாங்க ஒவ்வொன்றுடைய பெருமதியை விளங்கணும். விளங்கியிருக்கிறோம். உலகத்துடைய அத்துடைய வத்துடைய பெருமதியும் விளங்கிருக்கு. கோல்ட் நாளுக்கு நாள் விலை, டாலர்ஸ் அதுல பெருமதி, ஜெம் அதுல பெருமதி, எல்லாத்துடைய பெருமதியை விளங்கி வச்சிருக்கிறோம். கையால் எடுத்துட்டா அதனுடைய பெருமதி விளங்குது. இதே மாதிரி நாங்க செய்யக்கூடிய அமலுடைய பெருமதியையும் விளங்கணும். ஒரு புலவர் சொல்றாரு, அந்தல்லதி வலதத்துக உம்முக பாக்கிஆ வன்னாசு மின் ஹவுலிக யல்ஹகுன ஸுரூரா ஃபஅமித் இலா அமலின் அன் தகூன இதா பகவ் ஃபீ யௌமி மௌதிக லாஹிகம் மஸ்ரூரா. லாஹிகம் மஸ்ரூரா. அந்த புலவர் மனிதனுடைய இறப்பையும் பிறப்பையும் சுருக்கமாக ஞாபகப்படுத்துறாரு. அந்தல்லதி வலதத்துக உம்முக பாக்கியா, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்க கூடிய நேரத்துல நீ அழுத வண்ணமாக பிறந்தாய். வன்னாசு மின் ஹவுலிக யல்ஹகுன ஸுரூரா, சூழால இருந்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. தாய்க்கு தெரியும், கஷ்டப்பட்டு மாதங்களா சுமந்து பெற்றெடுத்த வருத்தம் தாய்க்கு தெரியும். முழு
குடும்பமும் ஓடும். கணவர் போறாரு வைத்தியசாலைக்கு, டோக்கன் எடுத்துக்கொண்டு பேச்சு பார்க்கிறாரு. ஆரம்ப மனைவியா புள்ளையா, மனைவி ஒரு பக்கம் பார்க்கிறாரு, அடுத்தது கையில சுமக்கிறாரு. ஏண்ட வாரிஸ் எனக்கு வாப்பான்ற பேர் எடுத்து தந்தாரு, அபுன்ற பேர் எடுத்து தந்துட்டாரு, டெடான்ற பேர் எடுத்து தந்துட்டாரு. ஏண்ட தங்க புள்ள, ஏண்ட செல்ல புள்ள இப்ப எனக்கு கிடைச்சிருக்குது எடுக்கிறாரு, முத்தம் இடுறாரு. அந்த புலவர் சொல்றாரு, வன்னாசு மின் ஹவுலிக யல்ஹகுன சுரூரா. வாப்பா பார்த்து சிரிச்சாரு, சந்தோஷப்படுத்தாரு. அடுத்த குடும்பத்தார்கள் வருவாங்க, நானமார், தாத்தாமார், தங்கச்சிமார், உம்மாமா, வாப்புமா, அப்பா. குடும்பத்துல ஒவ்வொருத்தரா வந்து புள்ளைய தூக்கி என்ன செய்வாங்க தெரியுமா? பாரு, உம்மா மாதிரி, வாப்பா மாதிரி, அடிச்ச மாதிரி, ஆச்சுமா மாதிரி, அப்பட வாக்க அப்படியே என்ற பேர புள்ள கிட்ட இருக்கின்னு வரணிப்பாங்க. வன்னாசு மின் ஹவுலிக யல்ஹகுன சுரூரா. சூழால உள்ளவங்க எல்லாம் சிரிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா புள்ள தாயுடைய வயிற்றுல இருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் அழுத வண்ணமாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். குழந்தைகள் வயிற்றுல இருந்து நாங்க வெளியாக்குறோம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அதே புலவர் சொல்றாரு, சூழால உள்ளவங்க எல்லாம் பார்த்தாங்க, சிரிச்சாங்க, பேசினாங்க, முத்தமிட்டாங்க, எல்லாம் அரவணைச்சாங்க. ஆனா புள்ள அழுத வண்ணமாக பிறந்திருக்கி. அதே புலவர் சொல்றாரு, ஃபஅமிதிலா அமலின் அன் தகூன இதா பகவ் ஃபீ யௌமி மௌதிக லாஹிகம் மஸ்ரூரா. இந்த புள்ள வளர்ந்து கொண்டு வருது. ஒரு வயசுக்கு வந்து, உதாரணத்துக்கு சொல்றேன், திருமணம் முடிச்சு பிள்ளைகளை பெற்று அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மௌத்துடைய பானம், மௌத்துடைய ருசியை அனுபவிக்க போறாரு. சக்கராத்ல இருக்கிறாரு, கர்கரால இருக்கிறாரு, கடைசி கட்டத்துல இருக்கிறாரு. அந்த நேரத்துல மனிதன் ரப்புட்ட பேசுவான், ரப்பனா, அல்லாஹ் கிட்ட பேசுவான் மனிதன். அல்லாஹ் கண்டுட்டேன், பார்த்துட்டேன், கேட்டுட்டேன், அவகாசம் தா. இந்த புலவர் சொல்றாரு, ஃபஅமித் இலா அமலின் அன் தகுன இதா பகவ் ஃபீ யௌமி மௌதிக லாஹிகம் மஸ்ரூரா. பிறக்கக்கூடிய நேரத்துல சூழால உள்ளவங்க எல்லாம் சிரிச்சாங்க. இவருடைய இறப்புடைய நேரத்துல, மரணத்துடைய நேரத்துல மனிதர்கள் சூழால உள்ளவங்க வாப்பாக்கு ஜம்சம் தண்ணிய கொண்டாங்க, வாப்பாக்கு தேன் பானிய கொண்டாங்க, வாப்பாக்கு பாலை கொண்டாங்க, வாப்பாக்கு அதை கொண்டாங்க, இதை கொண்டாங்கன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கிளாஸ்ல, கோப்பையில, கப்புல எடுத்துக்கொண்டு வருவாங்க. ஜம்சம் தண்ணி, பால், தேன் பானி ஒவ்வொன்றா கொடுக்க முயற்சி செய்வாங்க. ரப்பு குர்ஆன்ல சொல்றான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம ஈமான்தாரிகள் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம மரத்துல இருந்து இலை கூட கீழே விழாது. தஃசீருடைய உலமாக்கள் பேசுறாங்க, அந்த வரக்கா, அது யாபிஸ், வரக்கான்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கி சொல்றாங்க யாபிஸ், காஞ்சல. எங்கட அறிவு சொல்லும், எங்கட புத்தி சொல்லும், வெயில் அடிக்குது, நல்லா மரம் பழுத்து எல்லாம் காஞ்சிருச்சு, காத்தடிக்க கொள்ள இப்ப கீழே விழுவுது. ரப்பு குர்ஆன்ல பேசுறான், ரப்பு சவால் அடிச்சு சொல்றான், காஞ்ச இலை கூட ஏண்ட நாட்டம் இல்லாம விழாது, அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம மரத்தில இருந்து, கிளையில இருந்து பூமிக்கு வராது. உங்களோட தேன் பானி, உங்களோட ஜம்சம், உங்களோட பால் வாப்பட தொண்டைக்கு கீழே எப்படி போகும், எப்படி இறங்கும்? எழுதப்பட்டது முடிவு செய்யப்பட்டா முடிஞ்சிட்டா வேற ஒன்றும் போகாது சொல்லுவாங்க சிலவங்க. வாப்பாக்கு கடைசி சந்தர்ப்பத்துல ஜம்சம கொடுத்தோம், தேன் பானிய கொடுத்தோம், பாலை கொடுத்தோம், போச்சு, ஆனா வெளியே வந்துச்சு. உள்ளுக்கு இப்படி எடுத்தார், அப்படியே வெளியே கத்திட்டாரு. குர்ஆன் பேசுது, குர்ஆன் சவால் அடிச்சு எங்களுக்கு முன்னால சொல்லுது. அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, நல்லா யாபம் வச்சோங்க, எங்கட இறப்புடைய காலத்தை நாங்கள் அனுபவிச்சு, அதே போல இறப்பு, அடுத்த பிறப்பை அனுபவிச்சு இறப்புக்கு போறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு ஏன் தெரியுமா இந்த மௌத்துக்கு நாங்கள் தயார் செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்துக்கு பின்னால் எங்கட வாழ்க்கை, உலகத்துடைய வாழ்க்கை இருக்குத்தானே, அது உலகத்துடைய வாழ்க்கை ஒரு விதமான வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. மேடு பள்ளம், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கும் துனியாவுடைய வாழ்க்கை. ஆனா மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாதா ஐனுன் ரஅத்
வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பின் பஷர். எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தாலும் சிந்திக்க முடியாத அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்துக்கு தான் எங்கட தராவி, எங்கட திக்ர், எங்கட கியாமுல் லைல், எங்கட இஅ்திகாஃப், எங்கட சதகா, எங்கட அத்துணை அமலையும் தயார் செய்றோம். எதுக்கு தெரியுமா? மாதா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பின் பஷர். எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் சிந்திக்க முடியாத சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொர்க்கத்தை ரமலானுடைய மாதத்துல திறந்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் திறந்து மக்களுக்கு அலங்கரிச்சு கொண்டிருக்கிறான். எங்கட அமலை கொண்டு நாங்கள் அலங்கரிச்சா அல்லாஹ் எங்கட சொர்க்கத்தை அலங்கரிப்பான். நாங்க எங்கட வீட்டை அலங்கரிக்கிறோம், எங்கட கடையை அலங்கரிக்கிறோம், எங்கட வாகனத்தை அலங்கரிக்கிறோம், எங்கட உடுப்பு அலங்கரிக்கிறோம், எங்கட தோட்டத்தை, எங்கட சூரத்தை எல்லாத்தையும் அலங்கரிக்கிறோம். பழுத்த தாடி வந்திருந்தா கிட்ட வைத்து பார்க்கிறோம், தாடி பழுத்திருக்கனா என்ன செய்யற? மரத்தோண்டி எடுக்கிறதா, வேற மாற்றி பூசுறதா, பல்ல ஆடுதா, கலட்ட பயம், வயசு போகுது, எல்லாம் எங்கட சும்மா உலகத்துல யோசிச்சு பாருங்க. எங்கட உலகத்துடைய வாழ்க்கையில எல்லாம் டெவலப் ஆகிருக்கு. எல்லாம் எங்கட வாழ்க்கையில பாருங்க, எங்கட கடை, எங்கட ஊடு, எங்கட வாகனம் எல்லாம். இப்ப யாராவது கையில, நான் சொல்றேன் உதாரணத்துக்கு, கையில வச்சிருக்கிற போன் வச்சிருக்கிறோம். ஆக பாருங்க, ஆரம்ப காலத்துல இருந்து வந்துச்சு. இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால அந்த பட்டன்ல இருக்கக்கூடிய போன் சும்மா நார்மல் போன் தான். இப்ப யாராவது அதை வச்சு கொண்டு இருந்தா எல்லாம் சொல்லுவாங்க முன்னேறி இருக்கிற காலம். உதாரணத்துக்கு யாரும் தவறா நினைச்சுக்கொள்ளவானம், நான் சொல்றதுக்காக வேண்டி, சிலவங்கட தலைமுடியும் பழுத்து, தாடியும் பழுத்து, முன்பல்லும் இல்ல, சக்கப்பல்லும் இல்ல, ஊடு போண்டுது, கபுரு வாண்டுது. கூப்பிடக்கூடிய நேரத்துல இவர் என்ன தெரியுமா செய்யறாரு? தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எழும்பி குர்ஆன்ல ஆன்லைன் இல்லாம போன்ல ஆன்லைன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஃபேஸ்புக் பார்க்கிறாரு, யூடியூப் பார்க்கிறாரு, வாட்ஸ்அப் பார்க்கிறாரு. குர்ஆன பார்க்கிறத மறந்துட்டாரு, குர்ஆன வச்சிட்டாரு. குர்ஆன் ஆன்லைன் முடிஞ்சு குர்ஆன் ஆஃப்லைன், போன்ல ஆன்லைன். பாரிய நஷ்டம். அன்பார்ந்த வாலிபர்களே, அன்பார்ந்த வயோதிபர்களே, மௌத்து முன்னுக்கு நிக்குது. எங்கட ஜனாசா செய்தி எதுல ஷேர் பண்ணப்படும் தெரியா? மஸ்ஜிதுல கொடுப்பாங்களா, வாட்ஸ்அப்ல கொடுப்பாங்களா, தாள்கள்ல கொடுப்பாங்களா? இந்த நிலைமை எங்களுக்கு தெரியா? நாங்க தயார் செய்ய வந்த இடம், போனை வைங்க, குர்ஆன் ஆன்லைனோட ஆக்குங்க. புத்திசாலித்தனம் எங்கட வாழ்க்கைக்கு தயார் செய்யணும், மிக முக்கியம். அத்துணை அமலும் தயார் செய்யறது எதுக்கு தெரியுமா? அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகம் பயங்கரமானது. நரகத்துல ஒரே ஒரு விடயத்தை ஆஃபப்படுத்துறேன். நரகத்துல இருக்கக்கூடிய நெருப்பு அல்லாஹ் அந்த நெருப்ப பல வருடங்களாக, பல தடவைகளாக எரியப்பட்டு, அதற்கு பின்னால உலகத்துக்கு நெருப்பு தேவைன்றதுக்கு பின்னால அந்த நெருப்பை 70 மடங்காக பிரிச்சு, அதுல ஒரு மடங்கு எடுத்து 70 பங்காக கழுகப்பட்டு, அதுல ஒரு பங்கெடுத்து ஊசியுடைய துவாரம் இருக்குதானே, நூல் கோர்ப்பதில் அதனுடைய துவாரத்துடைய அளவுல வெளியில் எடுக்கப்பட்டு அந்த நெருப்பையும் கழுவித்தான் உலகத்துக்கு சாம்பிளாக, எக்ஸாம்பிளாக தந்திருக்கிறான். இந்த நெருப்பு அல்லாஹ் உலகத்துக்கு பாவிக்கிறதுக்கு. நாளைக்கு அல்லாஹ் நரகத்துல வைத்திருக்கக்கூடிய நெருப்பு ஹதீஸ்ல, குர்ஆன்ல பேசப்படுது, கடும் கலர்களாக 3 நிறங்களாக இருக்கும். எந்த அளவு பேசப்படுதுண்டா, அல்லாஹ் நரகத்துல போடப்பட்டா சிலவர்களுடைய முழு உடம்பும் பொசுங்கி வைத்திருமாம், முட்கள் மாத்திர நிற்கும், அல்லாஹ் திரும்ப உடம்ப கொடுப்பான். அப்படிப்பட்ட பயங்கரமான நரகம், அதுல இருந்து பாதுகாப்படையணும். இதற்காக வேண்டி தான் இந்த அமலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறோம், நோன்பை பிடிக்கிறோம். எத்தனை வாலிபர்கள் உள்ளத்துல கையை வச்சு பாருங்க. கடையில வேலை செய்கிறேன், நான் பாஸ் வேலை செய்கிறேன், கூலி வேலை செய்கிறேன், சரியான வெயில இருக்கு, சரியான கஷ்டம் இருக்கு, நான் நோன்பு பிடிக்கல. உலமாக்கள் பேசுறாங்க, ரமலானுடைய காலத்துல நீங்க ஒரு நோன்பை விட்டுட்டா வாழ்நாள் முழுக்க நோன்பு பிடிச்சாலும் ரமலானுடைய மாசத்துல பிடிச்ச நோன்புக்கு ஈடாகாது என்று. அன்பார்ந்த வாலிபர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த கொஞ்சம் சூட்டுக்காக வேண்டி, இந்த கொஞ்சம் கஷ்டத்துக்காக வேண்டி எங்கட நோன்புகளை விடுறோம். எத்தனை நோன்பை விட்டிருப்போம். பொஸ் எங்களை நம்பிக்கையில கெசியர்ல விட்டிருப்பாரு. நோன்பு அல்லாத காலத்துல தான் கெஷியர் கிட்ட எங்களுக்கு தண்ணி போட்டில் இருக்கும். ஆனா ரமதானுடைய காலத்துல கூட தண்ணி போட்டில் இருக்கும். நிறையும் குறையும். எடுக்கிறாரு, உள்ளுக்கு போறாரு, குடிக்கிறாரு, நினைச்சிட்டு வந்து வைக்கிறாரு. பொஸ்ஸை ஏமாத்தலாம், எங்கட பொஸ்ஸை ஏமாத்தலாம். பெரிய ரப்பு அல்லாஹ், பெரிய பொஸ், எல்லாத்தையும் விட பெரிய பொஸ் மேலது பார்த்து கொண்டிருக்கிறான். பிடிச்சிட்டாண்டா அவன் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நீங்க இந்த பொஸ் ஏமாத்தேலும் அந்த பொஸ் எங்களுக்கு ஏமாத்தேலா. போன்ல பாஸ்வேர்ட் போட்டு உமாக்கு தெரியா, வாப்பாக்கு தெரியா, சிங்கமாக்க கொடுத்து, பேஸ்புக்க கொடுத்து, வேண்டியதை கொடுத்து மறைச்சு வச்சுப்பீங்க. வேண்டிய படத்தை பார்ப்பீங்க, வேண்டிய அநியாயத்தை செய்வீங்க, வேண்டிய ஆபாசமானதை பார்ப்பீங்க. நீங்க நினைக்க வாயினம் ஐநானி ஜினாஹுமா அன்னதுர். கெசியர்ல இருந்து, த்ரீ வீல் டிரைவர் சீட்ல இருந்து, வேண்ட சீட்ல இருந்து லைவா போற ரோட்ல பெண்களை பார்க்கறது மாத்திரம் தான் கண்ணுடைய விபச்சாரம் நீங்க நினைக்க வானம். வீட்டுல ரூமுக்கு கதவை மூடிட்டு, வாப்பாக்கு தெரியா, உமாக்கு தெரியா, மனைவிக்கு தெரியா, பாஸ்வேர்டை திறந்து அந்நிய பெண்களோட போட்டோஸை பார்த்தாலும், அந்நிய பெண்களோட படத்தை பார்த்தாலும், ஆபாசமான படத்தை பார்த்தா ஐநானி ஜினாஹுமா அன்னதுர், ஐன கண் விபச்சாரம் செய்து, ஜினா செய்து ரப்பை மாத்தேலா, ரப்புக்கு மறைக்கேலா. அல்லாஹ்க்கு ஒரு நாளும் எங்களுக்கு இதை காட்டேலா. எங்களோட கையுடைய விரலுடைய அல்பட் ஒவ்வொரு டைப்பும் நாங்க பண்றதும், கால் எடுக்கிறது, மெசேஜ் பண்றதும், நம்பர் அடிக்கிறதும், அந்நிய பெண்ணுக்கு அந்நிய ஆணுக்கு, பெண்கள் ஆண்கள் மாற்றி மாற்றி மெசேஜ் பண்றது ஜினா. எங்கட கையுடைய விபச்சாரம். தொடுறது மாத்திரம் விபச்சாரம் இல்ல, அந்நிய பெண்ணுக்கு மெசேஜ் டைப் பண்ணாலும் இது ஒவ்வொரு எழுத்துக்கும் எங்கட கை விபச்சாரம் செய்து. வாலிபர்களே, கடைசி சந்தர்ப்பம், மகஃபிரத்துடைய காலம் முடிஞ்சு கடைசி சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம். மஸ்ஜிதில் நேரம் காலத்தை கொடுத்து எங்களோட பாவத்துக்காக இஸ்திஃபார் செஞ்சு அல்லாஹ் கிட்ட கண்ணீர் வடிங்க, அல்லாஹ் கிட்ட அழுங்க, அல்லாஹ் கிட்ட தொழுங்க. தௌபா வெறுமனே ஹஸரத் கேட்கக்கொள்ள துவா செஞ்சு போட்டு ஆமீன் சொல்லி போட்டு கண்ணீரை வடிச்சு போட்டுட்டு திரும்ப வெளியில போய்த்தா ஆன்லைனையும் போனையும் சிகரெட்டையும் அதையும் இதையும் எடுத்துக்கொண்டு ஹராத்தை செஞ்சா தௌபா எங்க? எங்கட தௌபாக்கு ரப்பு சொல்றான், நீங்க உங்களோட தௌபாக்கு நீங்க தான் கேட்கணும். நாங்க ஒவ்வொருத்தரும் அழுவணும். ஹதீஸ்ல பேசப்படுது, அல்லாட பயத்தால, அல்லாட அச்சத்தால ஒரு சொட்டு கண்ணீர் வடித்துட்டா, ஒரு சொட்டு கண்ணீர் ஈயுடைய ரெக்கை அளவு பேசப்படுது ஹதீஸ்ல. இந்த அளவு கண்ணீர் வடிச்சிட்டா அல்லாஹ் அந்த உடம்ப நரக நெருப்பு தீன்றத ஹராமாக்கப்படுது. எத்தனை விஷயத்துக்கு அழுவுறோம். வாலிபர்கள் கையை வச்சு பாருங்க, அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகல, அந்த மனைவி எனக்கு படல, அந்த கல்யாணம் பேசி உடைஞ்சி, அந்த வியாபாரம் சரி வரல, இப்படி நஷ்டம் அப்படி நஷ்டம், எப்படி கண்ணீர் எல்லாம் வடிக்கிறோம் துனியாக்காக வேண்டி. லவ்கான துனியா தாதில் இந்தல்லாஹி ஜனாஹ பகுலா. அல்லாஹ் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாட பெருமதியை கொசூடைய ரக்கைக்கு கூட பெருமதி இல்லை. வாலிபர்களே, கையை மனசுல கொஞ்சம் வச்சு அல்லாஹ்வை பயந்து குர்ஆன் ஓதுங்க. எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் அடுத்த வார ஜும்மா நோன்பா பெருநாளான தெரியாது, அது எங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால இருக்கக்கூடிய காலத்தை இஸ்திக்ஃபாரோட குர்ஆன் திலாவத்தோட லைலத்துல் கத்ர் இரவை நினைச்சு 21 முடிஞ்சு 23 முடிஞ்சு நாங்க தௌபா செஞ்சாச்சு, வானத்துல நட்சத்திரம் விளங்கிருச்சு, இதோட லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்சிட்டோம்னு நினைக்கவானம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒற்றை படையில 29 வரைக்கும் கால் வைக்கணும். 29 வரைக்கும் நாங்க நினைக்க கூட இஸ்திக்ஃபார் தௌபா எல்லாம் கேட்டுட்டோம், லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சிருச்சு என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. யாரு மதுபானம் குடிச்சு கொண்டிருக்கிறாரோ இவருக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்காது. ஹராத்தோட ட்ரக்ஸோட பாவத்தை செஞ்சு கொண்டிருந்தா கிடைக்காது. போதையோட இருந்தா அடுத்தது நல்லா யாபம் வச்சுவோங்க, வாப்பாவோட கோவம், சொந்த நானாவோட கோவம், குடும்பத்தோட கோவம். பள்ளியில வாராரு, கைய தூக்குறாரு, அழுகுறாரு, தாடி நனைஞ்சு உடுப்பு நனைஞ்சு பள்ளிக்கு ஆப்பட்டு நனைஞ்சிருச்சு, நினைச்சிட்டாரு ரைட் இஸ்திக்ஃபார் சரிண்டு நானோட பேசுறாரு இல்ல. எப்ப குடும்ப உறவை முறிச்சிருப்போமோ தௌபாவுடைய வாசல் கிடைக்காது, பாவ மன்னிப்பு கிடைக்காது, லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்காது. வாலிபர்களே, வயோதிபர்களே, சகோதரர்களே, கிடைக்காது. சின்ன பிரச்சனை
சின்ன கசப்பு. வாப்பா நானக்கு கடையை கொடுத்தா, வாப்பா நானை கூட்ட கொடுத்த, முன்னுக்கு காணியில கொஞ்சம் நானை பிடிச்சு கொண்டுட்டாரு, ஏண்ட காணியில பே கட்டிட்டாரு. கொஞ்சம் கோவம். பொண்டாச்சிட்ட பேச்ச கேட்டு இவரு கோவம் பேசுறல்ல. பள்ளிக்கு வந்தாலும் முன்சப்புல அவர் வந்து நின்றா, நானா வந்து நின்றா, இவர் ஏதோ ஷைத்தான் வந்து நின்ற மாதிரி பின்சப்புக்கு ஓடுறாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். உறவு முறையை உடைச்சி கொண்டு துண்டிச்சு கொண்டு லைலத்துல் கத்ர் இரவு அடைய இயலாது. மிக முக்கியம். இதே உள்ளத்துல கவனத்தோட உறவு முறையை பேணுதலாக எடுத்து அவங்களோட சேர்ந்து நடந்து கடைசி விடயத்தை யாஃபாப்படுத்துறேன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வதத்ஃபஉ மீதத்தஸ்ஸூ, கெட்ட மௌத்தை தடுக்குமாம். கெட்ட மௌத்து யோசிப்போம். கெட்ட மௌத்து தானே, எல்லாத்துக்கும் பயம் தானே. கெட்ட மௌத்து வாரது அல்லாஹ் வழி காட்டியிருக்கிறான். அல்லாஹ் உலகத்துல எக்ஸாமுக்கு எப்படி தெரியுமா பதில சொல்லி தந்திருக்கிறான். எங்கேயாவது தாள்கள்ல எக்ஸாம் எடுக்கல இதுதான் பதில் இதுதான் பதில் சொல்லித்தாரல்ல. ரப்புடைய எக்ஸாம் சிஸ்டமும் அப்படித்தான், அவனுடைய மெத்தடும் அப்படித்தான். உங்களுக்கு விடைய சொல்லி தந்திருக்கிறேன், நீங்க வாழ்ந்து காட்டணும். ஆரம்பம் பாருங்க, பிறந்தோன்னே அதான் சொல்லப்படுது, இக்காம சொல்லப்படுது. தொழுகை இல்லை, தொழுகை இல்லை. அதான் இக்காமத்தான தொழுகை இல்லை. கொஞ்சம் ஆச்சரியமாக்கி பாருங்க, அதானும் சொல்லப்படுது, இக்காமத்தும் சொல்லப்படுது, ஆனா தொழுகை கிடையாது. கடைசி நேரம் ஜனாசாவுடைய தொழுகை, அதானும் இல்லை இக்காமத்தும் இல்லை, தொழுகை நிலைநாட்டப்படுது. அல்லாட தரத்தீப பாருங்க. உங்களோட ஆரம்ப அதான் இக்காமத்தது, தொழுகை இங்க. இந்த வாழ்க்கை உள்ளுக்கு நானாவோட பிரச்சனையாவி வாப்போட பிரச்சனையாவி இதாகி கொண்டு இருக்கேலா. கெட்ட மௌத்துல இருந்து தடுக்கிறதுக்கு சதகா, எங்கட சதக்காக்கள் மிக முக்கியம். எல்லாம் யோசிப்பாங்க, ஜகாத் அந்த ஆஜியார் கஞ்சி கொடுப்பாரு, சாமு கொடுப்பாரு, பார்சல் அல்ஹாஜிடு பேர் இருக்கும், அந்த ஆஜியார் விஐபி தானே, நாங்க எல்லாம் சின்ன பாட்டி தானே, அவர் விவிஐபி தானே. யாரும் நீங்க நினைக்கவானம், ஜகாத் வந்து அந்த செல்வந்தர்களுக்கு தான், அவர் கணக்க பார்க்கணும், சரியா கொடுக்கணும். அதுல மறுசி போடலாம், ஜில்மால் போடலாம், எங்கட கேம உள்ளுக்கு நுழைச்சேலாம். அல்லாஹ் பிடிச்சா எங்கட மரிசியெல்லாம் பச்சரிசியா மாறிடும். கடைசிக்கு கஞ்ச வச்சுதான் குடிக்க வரும். அல்லாஹ் தண்ணியை கொண்டு பிடிச்சான், வெள்ளத்தை கொண்டு பிடிச்சான், சோத நெருப்பை கொண்டு பிடிச்சான். அல்லாஹ் பிடிச்சா சரிந்தானே. ஜகாத்ல விளையாடவானம், அடுத்தவரு போக வேண்டியது. கணக்க பாருங்க, நேரத்தை பாருங்க, காலத்தை பாருங்க, கொடுத்துருங்க. அடுத்தது சொல்ல யோசிப்பாங்க, சதக்கா நாங்க எப்படி அப்பா கொடுக்குற, கூலி வேலை செய்யற, வேட்டன் வேலை செய்யற, சின்ன தொழில், நல்லா யோசனை யாபம் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்ட மௌத்துல இருந்து தடுக்குவோம். அல்லாஹ் கெட்ட மௌத்துல இருந்து தடுக்கிறான்டா. மிக சிறந்தது எங்கட சதகாக்கள். ரமலானுடைய காலத்துல ஏண்டி அளவு எங்கட சதகாக்கள், எங்கட பணங்களை சேகரிச்சு எங்கட பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும். தராவியுடைய கடைசி நாள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க என்ன தெரியுமா சொன்னோம், எங்கட பிள்ளைகள்கிட்ட பழக்கணும். இபாதத் செய்யக்கூடியவங்க, மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவங்க, ஆக சிறந்த சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு எங்கட மஸ்ஜிதுடைய ஊழியர்களை சந்திக்கிறது, அவங்கள கொடுக்கிறது. மஸ்ஜிதுடைய இமாம், முஅஸ்ஸின், மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் அவங்களை இபாதத்தோட இருப்பாங்க. ஏன் தெரியுமா இந்த விடயத்தை யாபப்படுத்துறேன், ஏன் தெரியுமா இந்த விடயத்தை யாபப்படுத்துறேன். நீங்க வெளியில கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், ஒரு துஆக்காக வேண்டிய ஒரு விடயத்தை யாபப்படுத்துறேன். மஸ்ஜிதுடைய ஊழியர் ஒருத்தர் கையில கொடுக்கிறீங்க, அவருடைய தேவை இருக்கு, முஅஸ்ஸினுடைய தேவை இருக்கு, பணம் கொடுக்கப்படுது, அவர் தொடர்ந்து பார்க்கிறாரு. இந்த பணம் கையில கிடைச்சிருந்தா அவரோட உள்ளத்தால துஆ வரும், உள்ளத்தால துஆ செய்வாரு. யா அல்லாஹ் ஏண்ட கடன் கஷ்டத்தை இவர் இதாக்கிட்டாரு, மஸ்ஜிதுலுக்கு உள்ளத்தால துஆ செய்வாரு, இவரது கஷ்டத்தை இல்லாமக்கிட்டு உள்ளத்தால வாயால கேட்கல. அவர் துஆ சொல்லி அடுத்தவங்க ஆமீன் சொல்லல, மனசால சொல்லிடுவாரு. அந்த துஆ ஓட மகனை ஓட குடும்பத்தை கெட்ட மௌத்துல இருந்து தடுக்கிறதுக்கு, கெட்ட விடயத்தில இருந்து, பெரும் பெரும் அனர்த்தத்தில இருந்து பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வைப்பான். அப்ப ஆக சிறந்த சந்தர்ப்பம் ரமலானுடைய காலம். எங்கட சதக்காக்கள் கொடுக்கிறது. சிலவங்க யோசிப்பாங்க, நாங்க அந்த அளவு கொடுக்கறதுக்கு இல்ல, 100-200 ரூபா, பெரிய 1000 ரூபா 500 ரூபா தானே கொடுக்கிறது, பெரிய கஷ்டமான வேலை. இன்னொரு விடயத்தை ஆஃபப்படுத்துறேன், குறிப்பாக இந்த மஸ்ஜிதை வச்சு சொல்லல, நான் எங்கட நாட்டை பொறுத்து சொல்றேன். ரமலானுடைய மாசம் கடைசிக்காக வேண்டி மஸ்ஜிதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்காக வேண்டி ஒரு சதக்கான்ற அடிப்படையில் ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் எம்யூலப் அனுப்புவாங்க. சிலவர்கள் பார்ப்பாங்க, ஹதீஸ்கள் போடப்பட்டிருக்கும், சில இதுகளில் சொல்லியிருப்பாங்க 500 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே. சிலவங்க பார்ப்பாங்க 500 ரூபாய்க்கு மேலேயா, 1000 ரூபாய்க்கு மேலே நெஞ்சில கையை வச்சிருவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்த போல. சிலவங்க 500 ரூபாய்க்கு மேலே அதது கொடுக்கவா யோசிக்கிறது இல்லையா? கொஞ்சம் வாலிபர்களே,
வயோதிபர்களே, ஒரே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துறேன். எங்கட கையில போன் வச்சிருக்கிறோம், டச் போன் வச்சிருக்கிறோம். அதுக்கு டெம்பர்ட்டுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், பெக் கவர் எவ்வளவு செலவழிக்கிறோம், பேக்கேஜுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம். நோனா பிரெக்னென்ட், நானா கடையில வேலை, நானா காலையில வந்திருக்கிறாரு, சம்பளம் கூட இல்ல. நோனா கால் பண்ணி செல்ற, டார்லிங் என் போன்ல பேக்கேஜ் முடிஞ்சு. கெஷியர் அவர்கிட்ட போயிட்டு சொல்றாரு, ஒரு 500 ரூபா தாங்க, ஒரு 1000 ரூபா தாங்க, டேட்டா பேக்கேஜ் போட, யூடியூப் பேக்கேஜ் போட, கால் பேக்கேஜ் போட. சும்மா உள்ளத்துல வியாபாரம் வைங்க, கையை வச்சு யோசிச்சு பாருங்க. எங்கட போனுக்கு குறைஞ்சது மாசம் 1500 ரூபாய்க்கு மேல போடுறோம். கால் பேக்கேஜோ டேட்டா பேக்கேஜோ எந்தெந்த பேக்கேஜ்கள் போடுறோம். எங்களுக்கு ஏன் சதகா கொடுக்கலாம், எங்களுக்கு ஏன் எங்கட உலமாக்களை கவனிக்கலாம், எங்கட அடுத்த வீட்டர்களை கிடைக்கலாம், எம்லப்ல எங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். போனுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம். இது சும்மா பாருங்க. சிலவங்களுக்கு போன் இல்லைண்டா இருக்கேலாம், சுகர் கூடினாலும் இருப்பாங்க, ப்ரெஷர் கூடினாலும் இருப்பாங்க. போன் இல்லாண்டா கஷ்டம். இவருக்கு ஒரு அப்செட் மாதிரி. போனுக்கு ஏராளமா செலவழிக்கலும். இது போனுக்கு செலவழிக்கிறது. நான் சொல்றேன், எங்கட சதகாக்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இது போனுக்கு செலவழிச்சது. அடுத்தது வாலிபர்கள் உள்ளத்துல கையை வச்சவங்க ட்ரக்ஸ். இதோட சொல்லி குத்துபாவை முடிச்சு கொள்றேன். நீட்டுறதுக்கு இடம் கொடுக்குதில்லை. கடைசியா ஞாபகப்படுத்துறேன், இந்த ஏராளமான வாலிபர்கள் ஹராத்துல ட்ரக்ஸ்ல ஈக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். கெட்ட மவுத்து அதுல வந்துடும். ட்ரக்ஸ் சொல்றது புகைத்தலால அத்துணை உலமாக்களுடைய முடிவு புகைத்தலால மவுத்தாகினா நரகவாசி என்பதாக. இன்னைக்கு சொல்றேன், ஓப்பனா தெளிவா சொல்லிவிடுறேன். எனக்கு சிலவங்க நோம்பு பிடிக்கிறதுக்கு முன்னாலேயும் டார்லிங்ட்ட சொல்ற, டீ ஒன்று ஊற்றி வைங்க, கொஞ்சம் சீனியை கூடியா போட்டு வைங்க, நான் பேய்த்துட்டு வாரேன். தீப்பெட்டி எடுத்துட்டு போறாரு பாத்ரூமுக்கு, பத்த வைக்கிறாரு, பத்த வச்சு புகையை விடுறாரு. அப்பதான் நரகத்துடைய புகை இவர் வெளியே விடுறாரு பாங்குக்கு முன்னால. அதுக்கு பிறகு ஓடி வந்து டீயை குடிச்சிட்டு வாயெல்லாம் தொடச்சி நீயத்து வைக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, உடம்புக்கு டேப்லெட்டை போடுறாரு, உடம்புக்கு டோஸ் இறக்குறாரு. தஹஜ்ஜத்துடைய நேரத்துல நோனா நோம்பு பிடிக்காட்டி ஏசுவான், நானக்கு பிரச்சனை ஆயிரும் பயம். தோசை இருக்கிறாரு, ஒன்று புகையை பத்து வச்சுட்டு வராரு. நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் வேலைக்கெல்லாம் போய்த்து வந்து டயர்ட் சாக்கில் இருக்கும். வாப்பா மகன் வந்து சாக்லேட் கொண்டாந்தீங்களா, டொஃபி கொண்டாந்தீங்களா, டெடா அந்த கொள்ள டெடாட சேப்பில் இருக்கும் பந்தம், அதை தூக்கி மேலே வைக்கிறாரு. யாபம் வச்சுவோங்க, நீங்க பந்தத்தை உடல்லாண்டா உங்களோட மகன் போத்தலோட சுத்துவாரு. உங்களோட மகன் போத்தலோட சுத்தினா அடுத்தவர் சந்ததி மார்க்க தொட்டு போய்த்திருவாரு. என்ன செய்யறாரு தெரியுமா? இப்ப இவரு நோம்பு திறந்த உடனே தண்ணிய குடிச்சு ஈச்சப்பழத்தை தின்றுட்டு ஓடுறாரு. டார்லிங் சொல்ற, கஞ்சி இருக்கி, பெட்டிஸ் இருக்கி, எல்லாம் வைங்க, டோஸ் இறக்கிட்டு வாரு. போறாரு பாத்ரூமுக்கு, பத்த வைக்கிறாரு, புகையை விடுறாரு. டோஸ் 2 டோஸ் வைங்க, ஒன்று 150 ரூபாண்டு வைங்க, 300 ரூபா 2 டோஸ் ஒரு நாளைக்கு. மாசம் 9000 ரூபா. 5 வருஷம் 10 வருஷம் சேர்ந்தா உம்ரா செஞ்சுட்டு வரலாம். நான் உம்ரா சொல்ல போறத சொல்ல வரல. மஸ்ஜிதுடைய இமாம், மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் உங்களோட சதக்காக்களை டோஸ நிப்பாட்டிட்டு இதை கொடுத்து சொர்க்கத்துக்கு போற வழிய சதக்காவை கொடுத்து பாருங்க. சதக்கா கொடுத்து பாருங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 சிகரெட் குடிச்சா 300 ரூபாண்டா மாசம் 9000 ரூபா நோம்பு முடிய போல. நரகத்துக்கு டிபாசிட் பண்றாரு, சொர்க்கத்துக்கு இல்ல நரகத்துக்கு டிபாசிட். வாலிபர்களே, கவலையோட சொல்றேன், இதை விட்டுருங்க. உங்களோட குடும்பம், உங்களோட புள்ள அமானிதம், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அமானிதமா தந்திருக்கு. இதை விட்டு எங்களோட சதக்காக்களை கொடுத்து கெட்ட மூத்துல இருந்து எங்களை பாதுகாத்து லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்ச கூட்டத்துல வல்ல நாயன் அல்லாஹ் அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ்